ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட்ஸை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணதும் இதில் ட்ரெயின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் கிளிக் பண்ணிட்டு இதில் மை புக்கிங்ஸ் அப்படின்றதுக்கு வாங்க. அதில் மை புக்கிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் புக் பண்ண டிக்கெட்ஸோட டீட்டெயிலாம் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க, இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இங்கே ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குதுங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கேன்சல் டிக்கெட் கொடுங்க. கேன்சல் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டிக்கெட் கேன்சல் பண்ணணும், ஒன்று கேன்சல் பண்ணணுமா இல்லை எல்லாமே கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லணும். நமக்கு எத்தனை கேன்சல் பண்ணணுமோ அத்தனை நம்ம மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்தா போதும். இல்லை எல்லாமே கேன்சல் பண்ணால் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேன்சல் கொடுக்கணும். கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ சார்ட் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அதான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கேன்சல் டிக்கெட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது இங்கே காட்டும். நான் புக் பண்ணும்போது ரூ. 731 டிக்கெட்டுக்கு செலவானது. ஆனால் இப்போ எனக்கு திரும்ப கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரூ. 480 மட்டும்தான். இது கேன்சலேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.